இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்படி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிற நமக்கு வந்து ஆப்டிட்யூட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் சிலபஸா வந்து நமக்கு எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி எழுதுறோம் அப்படின்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, 4ல கிட்டத்தட்ட 25 கொஸ்டின் வந்து பார்த்தா ஆப்டிட்யூட் ரீசனிங்ஸ்ல வருது. அதே மாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் யுபிஎஸ்சில வந்து எடுத்தோம் அப்படின்னா, யுபிஎஸ்சில ஒரு பேப்பர் தனியாவே வந்து குவாலிஃபையிங் பேப்பரா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது ஆப்டிட்யூட் மஸ்ட். ஸோ ஆப்டிட்யூட் போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மெமரைஸ் பண்ற மாரி இருக்கும். அது என்னென்ன மெமரைஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலாஸ். நமக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய விஷயம் வந்து ஃபார்முலாஸ் நமக்கு தெரியணும். அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்துடும். பேசிக்கா நம்ம ஸ்கூலிங்லேருந்து படிச்சிருப்போம் தான். பட் ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து இது பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்டிடியூட் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்ப்போம். இதோட ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அப்போ இந்த ஃபார்முலா வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக வந்திருக்கும். ஸோ என்னன்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், இந்த இடத்துல நம்ம வந்து மைனஸ் 2ab போடும். அவ்வளோ இதுக்கு டிஃபரன்ஸ். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பிளஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் இது கேன்சல் ஆகிடுமா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2a ஸ்கொயர் பிளஸ் 2b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வரும். இப்போ ஆன்சர் வந்து 2a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஏன்னா 2 வந்து நான் காமனாக வெளியே வந்து எடுக்கிறேன். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கலாம், எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர், இங்க பிளஸ் கொடுத்துட்டு இந்த ஃபார்ம்ல தெரிஞ்சுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ பியோட வேல்யூ நமக்கு தெரியுமா? சரி, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ இங்க மைனஸ் வந்துச்சு அப்படின்னா, இங்க மைனஸ் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே மாறுமா? ஸோ அப்போ இந்த பிளஸ் வந்துடும், இங்க மைனஸ், இது எல்லாமே கேன்சல் ஆகிடுமா? இது மட்டும் இருக்கும். ஆன்சர் வந்து 4ab. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேட்டாங்கன்னா a மைனஸ் பி, a பிளஸ் பி. a plus b whole cube formula கேட்டாங்கன்னா இது என்ன பண்ணோம்? a cube plus b cube plus 3ab a plus b. a plus b. இப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சா? அப்போ a மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த a கியூப் மட்டும் அப்படியே எழுதுங்க. பேலன்ஸ் இருக்க எல்லா இடத்துலையும் வந்து மைனஸ் போட்டு எழுதுங்க. 3ab i மைனஸ் b. நினச்சா இப்போ a கியூப் பிளஸ் b கியூப் ஃபார்முலா வந்து பார்க்கணும். a கியூப்னா இது a, இங்கே ப்ளஸ் இருக்கா? அப்போ வந்து a பிளஸ் b, இது b ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கொயர்ல எழுதணும். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ab. இங்கே ஏன் மைனஸ் வருதுன்னா இந்த இடத்துல பிளஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து மைனஸ் வருது. இப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சோம்னா a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே மைனஸ் வந்திருக்கான்னு சொல்றதால a மைனஸ் b, இல்லைனா இந்த மேலே இருக்க பார்த்து இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே ப்ளஸ் வந்திருக்கா, இங்கே வந்து மைனஸ், இங்கே வந்து a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி. ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல மைனஸ் வந்து அப்போ இங்கே வந்து ப்ளஸ் வரும். ஓகேங்களா? இங்கே மைனஸ் வந்துருச்சு, அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் வரும். a பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. இதுதான் ஃபார்முலா. இதுலேருந்து 2 ஃபுல்லாக உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து ஜென்ரலாக காமனாக வெளியே எடுத்து எழுதி வச்சிருக்கேன். காமனாக எடுத்து வெளியே எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லையா? தப்பு கிடையாது. உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் ஓகே தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார்முலாஸ்ல இவ்வளோ ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சா போதும். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் பேலன்ஸ் நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னு நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தா a கியூப் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc. இப்போ இதோட இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, நீங்க என்ன கொடுத்துருக்காங்க? a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abcன்னு கொடுத்துருக்காங்களா? இதோட ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் a பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேங்களா? அதுக்கப்புறமா a ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் வந்து மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. இப்போ இந்த இடத்துல இது வந்து 0 அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா இது ஃபுல்லாகவே 0 ஆயிடுமா? அப்போ இந்த ஃபார்முலோட லாஸ்ட் ஆன்சர் வந்து என்ன வரும்னா a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு நமக்கு 3abc அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ்ல வந்து நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த a பதிலாக நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டு இது பண்றோம். அப்போ இவ்வளோ நம்ம வந்து விரிவா இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம இந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டு நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல இந்த ஃபார்முலா வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கான். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2bc மைனஸ் 2ac, சாரி 2ac. இப்போ இந்த ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து வேல்யூ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வந்து நமக்கு வேல்யூஸ் வச்சு கொடுப்பாங்க. இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நம்ம அது ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2 இது பண்ணிக்கோங்க, பிராக்கெட் போட்டு a மைனஸ் பி வருதா? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர்
plus c minus c the whole square. See, இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல வந்து இந்த ஃபார்ம்ல வந்து கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. நிறைய பேர் தெரியாம தப்பும் பண்ணியிருக்காங்க, டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 2 பவர்ல வந்து 2 பவர் ஜீரோனா என்ன, 2 பவர்ல இருந்து 2 பவர் 5 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து 3 பவர் ஜீரோல இருந்து 3 பவர் 5 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். 5 பவர் ஜீரோல இருந்து 5 பவர் 5 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ 2 பவர் ஜீரோ அப்படின்னா 2 பவர் ஜீரோ வந்து நமக்கு என்ன வரும், ஒரு நம்பர் மேல ஜீரோ வந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து 1 தான். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பவர் 1 2ன்னு தெரியும். 2 பவர் 4 வந்து சாரி 2 பவர் ஸ்கொயர் வந்து 4ன்னு தெரியும். 2 கியூப் வந்து 8ன்னு தெரியும். 2 பவர் 4 வந்து 16. 2 பவர் 5 வந்து 32. ஓகேங்களா, இது வரையும் தெரிஞ்சிச்சா? 2 பவர் 32வா, 2 பவர் 5 வந்து. இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 பவர் 6. 2 பவர் மட்டும் வந்து 10 வரைக்கும் இது பண்ணுங்க, அப்பதான் யூனிட் டிஜிட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். 2 பவர் 6 வந்து என்ன வரும், 2 பவர் 6 வந்து 64 வருதா? 2 பவர் 6 வந்து 64. அதுக்கப்புறமா வந்து 2 பவர் 7. 2 பவர் 7 வந்து என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். 2 பவர் 7 வந்து 128. 2 பவர் 8 வந்து பார்த்தோம் அப்படின்னா 256. ஞாபகம் இருக்கா? 256 எது வரும்? 16 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 256. ஸோ 2 பவர் 9 வந்து பார்த்தோம் அப்படின்னா 512. 512. 2 பவர் 9ஓட வேல்யூ 2 பவர் வந்து 1024. இப்போ அதே மாதிரி 3 பவர் வேல்யூஸ் வந்து பார்க்குறோம். 3 பவர்ல என்னென்ன வரும்? 3 பவர் 0 வந்து வேல்யூஸ் வந்து 1. 3 பவர் 1 3. 3 ஸ்கொயர் 9. 3 கியூப் 27. 3 பவர் 4 81. ஞாபகம் இல்லைன்னா 3 ஸ்கொயர் 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 9 81. அதான் 3 பவர் 5 வந்து 243. 3 பவர் 5 வந்து எவ்வளோ? 243. இப்போ 5 பவர்ல நம்ம பார்க்க போறோம். 5 பவர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 வந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1 வரும்னு சொல்லிட்டேன். 5 அதுக்கப்புறம் 5 ஸ்கொயர் வந்து 25. 5 இன்ட்டு 3 வந்து என்ன வரும்? 125. 5 கியூப் வந்து என்ன வரும்? 5 கியூப் வந்து 125. 5 பவர் 4 வந்து இல்லைன்னா 25 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 25 ஸ்கொயர் வந்து 625. 625. 5 பவர் 5 வந்து 3125. ஓகேங்களா? ஸோ 2 பவர் 0ல இருந்து 2 பவர் 10 வரைக்கும் நம்ம இப்போ இதுல இருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 பவர் 0ல இருந்து 2 பவர் 10 வரைக்கும் வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 3 பவர் 0ல இருந்து 3 பவர் 5 வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். 5 பவர் 0ல இருந்து 5 பவர் 5 வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆட் நம்பர்ஸ் ஆட் நம்பர் 1 ஆட் நம்பரா, 1 ஆட் நம்பர் இது பண்றப்ப நமக்கு என்ன வரும்? ஈவன் நம்பர் வரும். ஓகேங்களா, ஆட் நம்பரை ரெண்டு நம்பர்ஸுமே ஆட் நம்பரா இருந்து அது பிளஸ் பண்ண அடிஷன் பண்ணா ஈவன் நம்பர் தான் வரும். சப்ராக்ஷன் பண்ணாலும் ஈவன் நம்பர் தான் வரும். எப்படின்னா இப்போ 3 மைனஸ் 6ன்னு வச்சுக்கோங்களேன். சரி, 3 மைனஸ் 5 ரெண்டு ஆட் நம்பர்ஸா, ஸோ 2 ஈவன் நம்பர் வந்துருச்சா? அதே மாதிரி ரெண்டு ஈவன் நம்பருமே ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? ஈவன் நம்பர் தான் வரும். ஈவன் நம்பர் எப்படின்னா 2 + 4 6 ஈவன் நம்பரா? அதே மாதிரி ரெண்டு ஈவன் நம்பரை நம்ம வந்து சப்ராக்ஷன் பண்ணாலும் நமக்கு வர ஆன்சர் வந்து ஈவன் நம்பர் தான் வரும். 4 மைனஸ் 2. ஸோ ஈவன் நம்பர் வந்துருச்சா? ஈவன் நம்பர் ரெண்டு ஈவன் நம்பரை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் நமக்கு வரது வந்து ஈவன் நம்பர் தரும். 2 × 4 = 8. ஸோ ஈவன் நம்பர். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆட் நம்பர்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல ஆட் நம்பர்ஸ் வரும்னு பார்க்கலாம். ஒரு ஆட் நம்பர், ஒரு ஈவன் நம்பர். ஓகேவா? இப்போ 5ன்னு எடுத்துக்கலாம். ஈவன் நம்பர் 2 என்ன வருது? நமக்கு ஆட் நம்பர் வருது. ஒரு ஆட் நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரையும் சப்ராக்ஷன் பண்ணாலும் சரி நமக்கு என்ன வரும்? சப்ராக்ஷன் அதாவது ரெண்டு நம்பரு, அந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் வந்து ஆட் நம்பரா இருக்கு, இன்னொரு நம்பர் வந்து ஈவன் நம்பரா இருக்குன்னா அதை நம்ம சப்ராக்ஷன் பண்றப்ப நமக்கு வருது ஆட் நம்பர் தான். ரெண்டு ஆட் நம்பருமே நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்றப்ப நமக்கு வரதுமே ஆட் நம்பர் தான். 1 × 1 = 1 ஆட் நம்பர். 3 × 3 = 9 ஆட் நம்பரா? அதே மாதிரி மேலே இருந்து பார்த்தோம் அதே கண்டிஷன் தாங்க இங்கேயும். ஸோ இதுக்கு என்ன வரும்? ஆட் நம்பர் வரும். ஓகேங்களா, இது வந்து தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சா நம்ம வந்து ஈஸி. இப்போ நான் சொல்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கொஸ்டினை பார்த்தோன்னே டக்கு நம்ம இது ரொம்ப வந்து டீட்டெயிலாக சால்வ் பண்ணிலாம் போட வேணாம். இதான் ஃபார்முலா அப்படின்னு. ஸோ நம்ம ஈஸியாக வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் ஒரு 10 ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் 2 பவர் 0லேருந்து 2 பவர் 10 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். 3 பவர் 0லேருந்து 3 பவர் 5, 5 பவர் 0லேருந்து 5 பவர் 5 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் எப்படி வரும், அப்படி ஈவன் நம்பர்ஸ் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணா சப்ராக்ஷன் பண்ணா ஈவன் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பேசிக்காவே நமக்கு வந்து 12 வரைக்கும் வந்து டேபிள்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுவும் கம்ப்ளீட்டா 20 வரைக்கும். 12 அப்படின்னா 12 இன்டு 1 ஸோ அது வரைக்கும் 20 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதை தவிர்த்து நம்ம வந்து ஒரு 2 டேபிள்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா 24 அதுக்கப்புறமா வந்து சாரி அது நெக்ஸ்ட் டாபிக். இப்போ அதுக்கு முன்னால பார்த்துடலாம். அதுக்கு முன்னால நமக்கு வந்து கொஸ்டின் பேசிக்கா வந்து 12 வரைக்கும் உங்களுக்கு டேபிள்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். பேசிக் 2 டேபிள்ஸ் மட்டும் சொல்லணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். இப்போ இதை பார்த்துட்டு போயிடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1ல இருந்து 25 வரைக்கும் எனக்கு வந்து ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூஸ் தெரிஞ்சு ஸ்கொயர் வேல்யூ வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ டக்குன்னு கேட்டா நம்ம சொல்ற மாதிரி இருக்கணும். யோசிச்சு நம்ம சால்வ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணி சொல்ற மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ 1 ஸ்கொயர்னா 1 தெரியும், 2 ஸ்கொயர் அப்படின்னா 4 தெரியும், 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர் அப்படின்னா 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் வந்து பார்த்தா 36. இது எல்லாமே ஈஸியாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 49, 8 ஸ்கொயர் வந்து 64, 9 ஸ்கொயர் வந்து 81, 10 ஸ்கொயர் வந்து 100. இது எல்லாமே ஈஸியா அந்த 100 வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சிருக்கணும். 11 ஸ்கொயர் வந்து என்ன வரும் 121, 12 ஸ்கொயர் வந்து 144, 13 169 வரும், 196 வரும், இது வந்து 225 வரும், 256, 16 ஸ்கொயர் வந்து என்ன 256 ஸ்கொயர். ஸோ இது வந்து 2 பவர் 9ஓட வேல்யூமே வந்து என்ன சாரி 2 பவர் சொல்லுங்க 2 பவர் 8ஓட வேல்யூ வந்து 256 2 பவர் 8ஓட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் வந்து 17 ஸ்கொயர். 17 ஸ்கொயர் வந்து வேல்யூவோட வந்து 17 ஸ்கொயர் வேல்யூ என்ன அதுவுமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேல்யூஸ்மே நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஈஸியா வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பேசிக்கா 10 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல இருந்தா கஷ்டம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் 17 ஸ்கொயர். 17 ஸ்கொயர் வேல்யூ வந்து 289, 18 ஸ்கொயர் வேல்யூ 324, 19 ஸ்கொயர் 361, இது வந்து 400, 20 ஸ்கொயர் இது ஈஸியா வந்து எல்லாம் இது பண்ணிடலாம். இது 21 ஸ்கொயர் வந்து 441, இது வந்து 484, 23 ஸ்கொயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 529, என்ன வரும் அப்படின்னா 529, 24 ஸ்கொயர் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 576, 25 ஸ்கொயர் எல்லாருக்கும் தெரியும் 625 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ 11 ஸ்கொயர் தெரிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு 12 ஸ்கொயர் தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து இது பண்ணலாம் தேவையில்ல. உங்களுக்கு 11 ஸ்கொயரோட வேல்யூ தெரியுமா 121 தெரியும். ஓகேவா? இப்போ 11 12 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ணாலும் 23. அந்த 23 கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 144. அதுதான் 12 ஸ்கொயர். இப்போ 13 ஸ்கொயர் வந்து கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 12 ஸ்கொயர் தெரியுமா? ஸோ அந்த வேல்யூ இப்போ இந்த 12 இந்த 13 ஆட் பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 169 வரும். சரி இந்த மாதிரி எந்த டபுள் டிஜிட் நம்பருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முந்தின நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அதை ஆட் பண்ணி ஈஸியா வந்து போட்டுடலாம். இது ஒரு சிம்பிள் மெத்தட். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கியூப் ஸ்கொயர் வேல்யூ வந்து 25 ஸ்கொயர் வேல்யூக்கு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கியூப் வந்து 10 கியூப் வரைக்கும் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 1 கியூப் அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் 1 கியூபோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும். 1 கியூபோட வேல்யூ வந்து 1, 2 கியூப் வந்து என்ன 8, 3 கியூப் என்ன 27, 4 கியூப் வந்து என்ன 64, 5 கியூப் என்ன 5 கியூபோட வேல்யூ வந்து என்ன 125, 5 கியூபோட வேல்யூ வந்து 125, 6 கியூப் வந்து 216, 7 கியூபோட வேல்யூ என்ன 343, 7 கியூபோட வேல்யூ 343, 8 கியூபோட வேல்யூ வந்து 512, 8 கியூபோட வேல்யூ 9 கியூபோட வேல்யூ வந்து 729, இது 1000. ஓகேங்களா? 10 கியூபோட வேல்யூ. ஸோ ஸ்கொயர் வந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். கியூபோட வேல்யூ வந்து 10 கியூப் வரைக்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரியணும்னா மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி பேசிக்கா நான் சொல்லியிருக்கேன் 12 டேபிள்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்கறது 18 டேபிளும் 18 டேபிள் வந்து 5 வரைக்கும் 24 டேபிள்ஸுமே வந்து 5 வரைக்கும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ 18 அப்படின்னா 18 இன்ட் 1 இன்ட்டு 18, 2 வந்து என்ன வரும் 2 வந்து 36 சரி 3 வந்து 54 4 வந்து 18 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 72, 18 இன்ட்டு 4 வந்து எவ்வளோ 72, 18 இன்ட்டு 5 வந்து 90. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நம்ம அடிஷன் இது மல்டிப்ளிகேஷன் பண்றப்ப இதை நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இது தெரிஞ்சுக்க சொல்றேன். இங்க 24 இது பண்ணா 48, ஸோ 48 வந்துருச்சா? ஸோ இது பண்ணா 72, ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பண்ணோம் அப்படின்னா 96, ஸோ இது மல்டிப்ளிகேஷன் பண்ணா 120. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இது மாதிரி வந்து 5ல முடியிற நம்பர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து என்னன்னா இப்போ 5 அப்படின்றதா 15. ஓகேவா? இதோட ஸ்கொயர் வேல்யூ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 15 ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 5 ஸ்கொயர் பண்ணி எழுது 25
அப்படி இருக்கட்டும். இங்க 2 இருக்கா? 2க்கு அப்புறம் என்ன வரும்? சரி 1 இருக்கா? 1க்கு அப்புறம் என்ன வரும்? 2. இது 2 மல்டிப்ளை பண்ணா என்ன? 2. 15 ஸ்கொயர் 225. அதே மாதிரி 25 ஸ்கொயர் பார்க்கணும். 25 ஸ்கொயர் வந்து அது நமக்கு தெரியும் 620. ஆனா இது எப்படி வருதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த 5 வந்து நான் ஸ்கொயர் பண்ணி 25ன்னு போட்டுட்டேன். இப்போ இந்த 2க்கு அப்புறம் என்ன வரும்? 3. இது 2 மல்டிப்ளை பண்ணா 6. 625. இப்போ 35 ஸ்கொயர் 35 25 போட்டேன்னா இப்போ இது கூட வந்து 4. 4 மல்டிப்ளை பண்ணா 12. ஸோ 12. இங்க வந்து 5 5 மல்டிப்ளை பண்ணா 20 இது 25. ஓகேவா? ஸோ 5ல இந்த மாதிரி கொடுத்து ஸ்கொயர் ரூட் வேல்யூ கேட்டால் நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? 18 டேபிள்ஸ் நமக்கு 18 டேபிள் தெரியணும். அதுக்கப்புறம் வந்து 24 டேபிள் இந்த மாதிரி வந்து 15 5ல உங்களுக்கு அதாவது யூனிட் டிஜிட் 5 இருந்து ஸ்கொயர் வேல்யூ கேட்குறாங்கன்னா ஈஸியாக வந்து இது பண்ணலாம். ஸோ 5 ஸ்கொயரோட வேல்யூ வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ இது ஃபர்ஸ்ட் x plus 1 divided by x ன்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? இதோட வேல்யூ a அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இப்போ x square plus 1 divided by x square இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன நம்ம இது பண்ணணும் அப்படின்னா எப்படி இந்த இது ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இங்க a இருக்கா? இங்க ஸ்கொயர் வந்திருக்கா? ஸோ a ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த இடத்துல பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மைனஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்? 2. எதுக்கு 2? இந்த ஸ்கொயர் பண்றேன். உங்களுக்கு ஃபார்முலா வந்து நான் டீட்டெயிலாக சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2. இங்க எக்ஸ் மைனஸ் வந்து ஸோ எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு a. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஸ்கொயர் ஸோ இங்கே ஏவை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். a ஸ்கொயர் இங்கே மைனஸ் வந்திருக்கு, இங்கே ப்ளஸ். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2. இங்கே ஸ்கொயர் வேல்யூ 2 இருக்கு, நான் 2 போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கியூபோட வேல்யூ. கியூப் வந்து கியூப் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு அதே தான். கியூபுக்கு வந்து நான் என்ன போடுவேன்? இங்கே அங்கே ஏ ஸ்கொயர் போட்டேன்னா ஸ்கொயர் வந்ததுன்னா இங்கே ஏ கியூப் மைனஸ் இங்கே ப்ளஸ் வந்ததுனால தான் இங்கே நான் மைனஸ் போடுறேன். ஓகேங்களா? நான் மைனஸ் எப்படி வந்ததுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வந்ததுனால தான் மைனஸ். அதே மாதிரி இங்கே 2 ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் 2 இங்கே 3 எக்ஸ்ட்ராவா ஏ சேர்க்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல அதே மாதிரி தான் ஏ கியூபு 3a சிம்பிள் மட்டும் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ப்ளஸ் வந்து கேட்குறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து இது எப்படி வந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இது வந்து லாஸ்ட்டாக வேணால் இங்கே சால்வ் பண்ணி காட்டுமா? எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஸ். ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணுறேன். இது ஃபார்முலா இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x 1 இது கேன்சல் ஆகிடும். 2 இருக்கும். இந்த சைடு வந்து a ஸ்கொயர் வந்திருக்கா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ இந்த 2 அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா இங்கே ஆல்ரெடி a ஸ்கொயர் இருக்கு, அந்த சைடு போச்சுன்னா மைனஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம மேக்ஸ் வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு சிம்பிளாக அது வந்து புரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சம்ம கொடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2. இது வந்து ஏவோட வேல்யூ. ஓகேவா? ஏ எப்படி இது 2 வரும்? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்தா இங்கே ஏவோட வேல்யூ வந்து 2 வரும் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? 1 இங்கே 1 பிளஸ் 1 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து 2. அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணு, இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா ஒன்னோட வேல்யூ பவர்ல 1 பவர்ல என்ன இருந்தாலும் அது என்ன வரும்? 1 தான் வரும். 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2. இதோட ஆன்சருமே வந்து என்ன? 2. இப்போ நெக்ஸ்ட் வந்து a பவர்ல 0 இருந்தா என்ன வரும்? ஓகேங்களா? ஸோ a பவர்ல 0 இருந்துச்சு அப்படின்னா என்ன நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1 பவர்ல 0 இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? 1 தான் வரும். அதே மாதிரி வந்து 5 பவர் 0 இல்லை, 5 பவர்ல 0 இருந்தாலும் என்ன வரும்? 1 தான். அப்போ a பவர்ல 0 இருந்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து என்ன தான் வரும்? 1 தான் வரும். ஸோ a வரும்லாம் நினைக்காதீங்க, நமக்கு வந்து 1 தான் வரும். a பவர் 1 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 1 பவர் 1 அதே மாதிரி இங்கேயும் a தான் வரும். இங்கே a பவர் மைனஸ் 1 இருக்கா? இந்த மைனஸ் 1 நம்ம எப்படி எழுதலாம்னா 1 டிவைட் பை ஏன்னு எழுதலாம். 1 டிவைட் பை ஏ. ஏன்னா இது வந்து நம்ம டினாமினேட்டர்ல போறப்போ இந்த மைனஸ் அப்படின்றது பிளஸ் மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க நம்பர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் a டிவைட் பை b ஹோல் பவர் மைனஸ் 1 இருக்கு. இந்த இது ரைட் ஹேண்ட் சைடு போச்சு அப்படின்னா மைனஸ்ல இருக்கா? ஸோ மைனஸ்ல இருக்கிறதுனால இது தலையிட போகும். b டிவைட் பை a அவ்வளோதான். இங்கே 1 இருக்கும். ஓகேங்களா?
அதே தான் நான் இங்க வந்து n வச்சு கொடுத்துருக்கேன். a டிவைட் பை b ஹோல் பவர் மைனஸ் n ஈக்குவல் டு b. இது வந்து எப்படி பண்ணா நீங்க மைனஸ் இருக்கா, அப்ப வந்து இது வந்து தலைகீழ மாறும். ஸோ b டிவைட் பை a, இங்க 1 இருந்துச்சா, இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, n இருக்கு, n வந்து வரும். ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க, இப்ப வந்து 1 டிவைட் பை 2னா இந்த இந்த இதுல ஸ்கொயர் ரூட்ல 2 இருக்கா மாதிரி, இங்க n இருக்கா, ஸோ இப்போ n, இந்த n ஸ்கொயர் ரூட் a. இப்போ இங்க வந்து m கொடுத்துருக்காங்க, a பவர் m டிவைட் பை n. இது வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்ல எப்படி இருந்தாங்கன்னா a போட்டுருங்க, இங்க n வந்துடும், இந்த உள்ள இடத்துல m வரும். ஓகேங்களா? பேஸ் வந்து பாருங்க ஒன்னா இருக்கு, அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ் ஒன்னா இருந்து மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா மேல இருக்க பவரை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், m பிளஸ் n. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம், a பவர் m இன்ட்டு பவர் n. பவர்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இது இப்படி மாத்திக்கலாம், a பவர் mn அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க பாருங்க, இண்டிவிஜுவலா a பவர் n டிவைட் பை b பவர் n கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், a டிவைட் பை b காமனா ரெண்டுத்துக்கும் சேர்த்து n அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது ரெண்டுமே ஒன்று தான். இந்த இப்படி இருக்கிறது இப்படி கொடுக்கலாம், ஸோ இந்த இதுக்கு இப்படி மாற்றி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி கொடுத்தாலுமே நம்ம வந்து அது வந்து ரெடியாக இருக்கணும். அவங்க கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணால் அவங்க வைக்கலாம், ஆனால் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ் விஷயம். ஸோ நாளையிலேருந்து டிஎன்பிசி யூபிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து அந்த மெத்தட், இப்போ சிம்பிளிஃபிகேஷன் வந்து எப்படி பண்ணலாம், எல்சிஎம் ஹெச்சிஎம் எப்படி பண்ணலாம், பர்சன்டேஜ் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், அந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து நான் சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.